இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் கேம்களை ஆன்லைன் மூலம் விளையாடி வந்த 17 வயது சிறுவன் மன அழுத்தத்தில் போனை உடைத்துவிட்டு மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். ஆன்லைன் கேமில் ஏற்பட்ட தொடர் தோல்வியால் விபரீத முடிவு எடுத்தாரா? மதுரை மாநகர் காமராஜபுரம் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவருடைய மகன் ஹரிஹரசுதன் என்ற 17 வயது சிறுவன். 11ஆம் வகுப்பு வரை படித்த சிறுவன் பிறகு பள்ளிக்கு செல்லாமல் கடந்த 1 வருடமாக வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் தொடர்ச்சியாக வீட்டில் இருந்தபடி பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற ஆன்லைன் கேம்கள் விளையாடியபடியே இருந்துள்ளார். இதனை பெற்றோர் கண்டித்துள்ளனர். ஆனாலும் ஆன்லைன் கேம்களுக்கு முழுமையாக அடிமையாகியவர் தொடர்ந்து விளையாடி வந்துள்ளார். நேற்று முன்தினம் சிறுவனின் பெற்றோர் வீட்டில் இருந்தபோது திடீர் என மாடியில் இருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. மாடிக்கு சென்று பார்த்தபோது சிறுவன் தனது ஸ்மார்ட் போனை உடைத்து நொறுக்கிவிட்டு அருகில் உள்ள மாடியில் நின்று கொண்டிருந்த சிறுவன் ஒருவனிடம் தன்னுடைய பெற்றோரை பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு மாடியில் இருந்து குதித்தது தெரிய வந்தது. பதறிய பெற்றோர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகனை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து சிறுவனின் உடல் ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூறாய்விற்காக அனுப்பப்பட்டது. சிறுவன் தொடர்ந்து செல்போனில் ஆன்லைனில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் விளையாடிக் கொண்டே இருந்தவர் கேமில் தொடர் தோல்வியடைந்து அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தற்கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து கீரைத்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஆன்லைன் கேமிற்கு அடிமையான சிறுவன் ஸ்மார்ட் போனை உடைத்துவிட்டு மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மதுரையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.